வணக்கம். நான் செந்தில்குமார், லக்ஷ்மி ட்ரேடர்ஸ், காரமடை. நான் 1998 பிஎஸ்சி காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது என்னுடைய ஃபாதர் வேலுசாமி அவர் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சிமெண்ட்டு ஸ்டீலில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு லக்ஷ்மி ட்ரேடர்ஸுங்கிற பேரில் சிமெண்ட்டு ஸ்டீல் ஆரம்பித்து கொடுத்தாரு. சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. அதை எங்கள் ஃபாதர் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைமிங், எந்த டைம் ஆனாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அது ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நம்ம பேமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் பேமெண்ட் நம்ம எக்காரணத்து கொண்டு பேங்க்கில் நம்ம இதே பண்ணக்கூடாது, செக் ரிட்டர்ன் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நம்மளை சொல்லி தான் அவர் என்ன பிஸ்னஸில் கொண்டு வந்தார். அவர் சொன்ன மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்துலேருந்து எங்கள் தாத்தாவும் பிஸ்னஸ், அப்பாவும் பிஸ்னஸ்ங்கிறனால எங்கள் பிளட்டே பிஸ்னஸ் தான். அந்த பிளட்லேயே இருக்குது, அந்த ஜீன்லேயே இருக்குது பிஸ்னஸ்ங்கிறது. நல்லா போயிட்டுருக்கிற டைமில் ஃபாதர் சரி ஓகே உனக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். என்னுடைய ஒய்ஃப் வானதி 2002 எனக்கு மேரேஜ் நடந்தது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேர் மேகவர்ஷினி. அது இப்போ +1 படிச்சுட்டு இருக்கா. வணக்கம், நான் KS வானதி, செந்தில்குமார் அவங்களோட ஒய்ஃபு. நான் 2003 எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருந்தாலும் கூட எனக்கு வேலைக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2002 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் கூட சரி பிஸ்னஸில் தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா எனக்கு என்னோடய அப்பா ஃபேமிலியும் பிஸ்னஸ் தான், அப்பாவும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் இவருக்கு பிஸ்னஸில் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இவர் இல்லாத சமயத்தில் மெயினாக அது ஃபுல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன். இவர் மீட்டிங்கோ இல்லை பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போகும்போதும் அந்த ஃபுல் கன்சர்னையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அது அவர் ஃபோனில் கைட் பண்ணுவார். பிஸ்னஸில் நாங்கள் நிறைய கேஷ் சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிரெடிட் சேல்ஸோட கணக்கு ஃபுல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னுடைய கடையில் எல்லா டாப் மோஸ்ட் எல்லா ப்ரைமரி பிராண்டும் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் வருஷமாக பாரதி டிஎம்டி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன். பாரதி டிஎம்டி ஏன் பண்ணுறேன்னா, நான் எப்போவுமே குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். பாரதி டிஎம்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜினியர்ஸ் எடுத்துகிட்டு போகிற இன்ஜினியர்ஸ் ரொம்ப ஹாப்பி, பில்டர்ஸ் ஹாப்பி, மேசன்ஸ் பார்பெண்டர்ஸ் வளைக்கிறக்கோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இப்போ நல்லா அந்த நல்ல வால்யூம் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம ஏரியாவில். நம்ம பிஸ்னஸில் ஒரு பிராண்டை நாங்கள் டீலராக எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஏன்னா குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். கம்பெனி சைடு இருந்து அந்த குவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கறதுனால தான் நான் எங்களால் இந்த மாதிரி ப்ரைமரி பிராண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம்.